வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த லாஸ்ட் அட்வென்ச்சரர் சாப்டர் 3. லாஸ்ட் சாப்டரில் ஹீரோ அவனோட ஸ்லேவ் ஸ்டேட்டஸை மாற்ற சொல்லியும் அவனுக்கு இ ரேங்க் அட்வென்ச்சரர் டைட்டில் கொடுக்க சொல்லியும் கெஃபார் மர்ச்சன்ட் யூனியன் பிரான்ச்சுக்கு போய் மிஸ்டர் அபிஸ் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பான். அவர் நீ இ ரேங்க் அட்வென்ச்சர் டைட்டிலுக்கு நிஜமாவே ஒர்த்தானவனான்னு ப்ரூவ் பண்ணுன்னு ஒரு மிஷன் கொடுத்துருப்பாரு. அது சம்மந்தமாக ஹீரோ இன்னும் 4 அட்வென்ச்சரர்ஸை மீட் பண்ணி கேட்டுக்குள்ளே போயிருப்பான். அன்னைக்கு கேட்டுக்குள்ளே ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அந்த அட்வென்ச்சரர்ஸ் ஹீரோவோட ஃபயர் ஆரோ ஸ்டாஃப்காக அவனை கொல்றதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க. ஒரு அட்வென்ச்சரர் ஹீரோவை கொல்றதுக்காக அவனை கத்தியால் குத்தும்போது அவனுக்கு ஏதோ தப்பாக தெரியுது. என்னன்னு அந்த பிளாங்கெட்டை எடுத்து பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல இல்லை. எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. அந்த டீம் கேப்டன் அவனை கண்டுபிடிங்க, அவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்குள்ள அந்த பிளாங்கெட்குள்ளே இருந்து ஏதோ ஒன்று வெடித்து செதறுது. அந்த பிளாஸ்ட்னால டெம்பரரி பேஸ் மொத்தமாக எரியுது. அதை ஹீரோ இன்னொரு மரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அங்கே இருந்த அட்வென்ச்சரஸ்க்கு ஒரே குழப்பம், என்ன நடந்துச்சு, எப்படி எல்லா இடமும் நெருப்பத்திக்கிட்டே எரியுதுன்னு. அப்போது அந்த டீம் கேப்டன் சீக்கிரம் நமக்கு தேவையான சாப்பாடு ஐட்டம்ஸை சீக்கிரம் கலெக்ட் பண்ணுங்க, அந்த எல்போமேவை சும்மா விடவே சொல்கிறான். அப்போது ஒரு அட்வென்ச்சரர் பாஸ் இதை கொஞ்சம் பாருங்களேன்னு அந்த கேப்டனை பார்த்து சொல்கிறான். என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு மான்ஸ்டரோட கண்ணு அவங்கள க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்த அந்த டீம் கேப்டன், அட பாவி எல்போமே, இதுக்கு நீ தான் காரணமா, நம்மளை அவன் பெயிட்டாக யூஸ் பண்ணியிருக்கான், எல்லாரும் தப்பிங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த டெம்பரரி பேஸை விட்டு கீழே குதிக்கிறாங்க. அதே சமயம் அந்த மான்ஸ்டர் அதோட கொடூரமான வாயை திறந்து அந்த பேஸை ஒரே கடி கடித்து நாசம் பண்ணுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோ, இவனுங்க வேலைக்கு ஆக மாட்டானுங்க, என்ன ஏமாத்தணும்னு நினச்சிருந்தா எதுக்காக என்கிட்ட பாசமாக நடந்துருந்துருக்கணும். ரொம்ப பவர்ஃபுல்லான அட்வென்ச்சரஸ்களாலான 12 பார்ட்டிஸ் மொத்தமாக அழியறதுக்கு காரணமான இந்த கேட்டுக்கு ஒரு பெயிட்டு என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்க. பச்சையாக தெரியுது இவனுங்களோட நோக்கம் என்னன்னு. சரி, அது போகட்டும். இதுதான் இந்த கேட்டோட பாஸ் மான்ஸ்டரா? உருகின கல்லுகளை பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சு. ஆனால் எனக்கு ஞாபகம் இருந்ததை விட இது ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான் ஹீரோ. தப்பிச்சு ஓடிட்டு இருந்த டீம் கேப்டன் சொல்கிறான், இது ரொம்ப ஆபத்தானது, நம்மளால் இந்த மான்ஸ்டரை எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அப்போது இன்னொருத்தன், பாஸ் உங்களுக்கு அது என்னன்னு தெரியுமான்னு கேட்குறான். அதுக்கு அந்த கேப்டன், என்னோட கெஸ் சரியாக இருந்தால் இந்த மான்ஸ்டரோட பேர் கோல்டு ஸ்லைம். இதை சாதாரணமாக மேப்பிள் வேர்ல்டில் பார்த்துட முடியாது. இது ஒரு ரேரான பாஸ் மான்ஸ்டர், ரெட் கேட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதோட உடம்பு ஃபுல்லாக ஆசிடால் ஆனது. அதனால் நம்மளை மாதிரி ஃபிசிக்கலாக ஃபைட் பண்ணுற அட்வென்ச்சரஸ்க்கு பேடான ஒரு மேட்ச் இது. இதில் ரொம்ப ஆபத்தான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒன்று அவங்கள நோக்கி வர்றதை பார்த்து டாஜ் பண்ணுன்னு கத்திட்டு அவனோட டீம் மெம்பரை தள்ளி விடுறான். அப்போ தான் சொல்கிறான், இதைத்தான் நான் சொல்ல வந்தேன், ஆசிட் ஆரோ, அதோட உடம்புல இருக்க ஆசிடை ஷூட் பண்ணுற ஒரு ஸ்கில் அந்த மான்ஸ்டருக்கு இருக்குன்னு. இதை பார்த்த அந்த அட்வென்ச்சரஸ், என்னது இதுக்கு லாங் ரேஞ்ச் அட்டாக் வேறு இருக்கா, அப்போது எப்படி தான் இதுக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறதுன்னு சொல்லி பதறாங்க. அப்போது பதட்டப்படாமல் ஓடுங்க, அது நம்மளை நோக்கி வருதுன்னு கத்துறான் அந்த கேப்டன். பாஸ் இதை நம்ம எப்படி தான் சமாளிக்க போகிறோம், இதை சமாளிக்க ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்குறாங்க. முதல்ல அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம். அதோட ஆசிட் ஆரோ ஸ்கில்லுக்கு 1 மினிட் கூல் டவுன் டைம் இருக்குது. அப்போது நமக்கு சான்ஸ் கிடைக்கும்போது அதோட தலையில் இருக்க அந்த கோரை நம்ம அழிக்கணும். அப்போ தான் இந்த மான்ஸ்டர் கிட்டேருந்து நம்ம முழுசாக தப்பிக்க முடியும்னு சொல்கிறான் அந்த டீம் கேப்டன். இதை கேட்ட ஒரு அட்வென்ச்சரர், அப்போது அவனோட ஸ்கில்லு கூல்டவுனில் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்பீடில் அந்த கோரை அழிக்கிறதுக்கு அந்த மான்ஸ்டரை பார்த்து சார்ஜ் பண்ணுறான். எனக்கு நிறைய டைம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை பார்த்த அந்த கேப்டன், வேணாம் போகாத, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா அட்டாக் பண்ணணும்னு கத்துறான். அப்போது யாரும் எதிர்பார்க்காத விதமாக சார்ஜ் பண்ணவனை ஒரு ஆசிட் ஆரோ தாக்கி 2 துண்டாகிறான். பயத்தில் வாய்ப்பே இல்லை, இன்னும் 20-30 செகண்ட் இருக்கணுமே அந்த கூல்டவுன் முடியன்னு சொல்கிறான். அப்போது அந்த மான்ஸ்டர் மாதிரியா ஆசிட் ஆரோ அட்டாக்கை அவங்க இருக்கிற டைரக்ஷனை பார்த்து பொழியுது. அதில் அவங்க மொத்தமாக உருகி போயிடுறாங்க, எலும்பு கூட மிஞ்சலை. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோ யோசிக்கிறான், எல்லாம் முடிஞ்சிடுச்சு,
கேப்டன் செவ் சொன்னது தப்பில்ல. கோல்டு ஸ்லைம் தன்னோட ஆப்பனன்ஸோட எக்யூப்மெண்ட்ஸை உருக்கி தன்னோட பவரை அதிகமாக்கிக்கும். என்னோட கெஸ் என்னன்னா, இது பவர்ஃபுல் ஆக ஆக அதனோட கூல்டவுன் டைமு இல்லாமல் போயிடுச்சு. இதோட சைஸும் கூல்டவுனே இல்லாத ஆசிட் ஆரோ ஸ்கில்லும் இப்போ புரியுது எனக்கு முன்னாடி வந்த பார்ட்டிஸ் எப்படி இறந்து போனாங்கன்னு. இது ரெட் கேட்டில் இருக்க வேண்டிய மான்ஸ்டரே இல்லை, எல்லோ கேட்டில் இருக்க வேண்டிய மான்ஸ்டர். இதை ஒரு ஒன் சர்க்கிள் அட்வென்ச்சரரால் சமாளிக்கவே முடியாது. எனக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த ஐட்டம்ஸும் இந்த டஞ்சனில் இருக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த மான்ஸ்டரே எல்லாத்தையும் உழுங்கியிருக்கும். இந்த மிஷன் ஃபெயிலியர் தான்னு யோசிக்கிறான் ஹீரோ. அப்போது கெஃபார் மர்ச்சன்ட் யூனியன் பிரான்ச் லீடர் மிஸ்டர் அபிஸ் ஹீரோவை பார்த்து உன்னோட ஸ்கில்ஸை எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு கேட்டு சிரித்தது ஹீரோக்கு ஞாபகத்துக்கு வருது. நெக்ஸ்ட் பேனலில் அந்த மான்ஸ்டர் போயிட்டு இருக்கும்போது என்னடான்னு திரும்பி பார்க்குது. அப்போது சடனாக ஒரு ஃபயர் ஆரோ ஸ்கில்லு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணுறதை காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ. அதோட கோருக்கு நான் டைரெக்டாக ஏம் பண்ணனே, இதுக்கு மேஜிக் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது போல். இப்படியே போச்சுன்னா 4 ஷாட் இல்லை 5 ஷாட் தேவைப்படும்னு அவன் வயிற்றில் கயிறை கெட்டிட்டு அந்த கயிறோட முனையை அவன் கையில் இருந்த கத்தியில் கெட்டிட்டு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்கிறான் ஹீரோ. அதை பார்த்து காண்டான மான்ஸ்டர் ஹீரோவை நோக்கி ஆசிட் ஆரோ ஸ்கில்லை யூஸ் பண்ணுது. அதிலிருந்து ஹீரோ ஜம்ப் பண்ணி டாஜ் பண்ணுறான். ஆனால் கேப்பே விடாமல் தொடர்ந்து ஆசிட் ஆரோ ஸ்கில்லை யூஸ் பண்ணிகிட்டே இருக்குது அந்த மான்ஸ்டர். மிட் ஏரில் டெலிகினிசிஸ் மூலமாக அவன் கயிறு கட்டி வச்சிருந்த கத்தியை ஒரு மரத்தில் குத்தி அது மூலமாக ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்கிற எல்லா ஆசிட் ஆரோ ஸ்கில்ல இருந்தும் டாஜ் பண்ணிகிட்டே இருக்கான் ஹீரோ. எந்த மேஜும் இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் ஹீரோ ஒன்றும் சாதாரண மேஜ் கிடையாது. அவனோட கடந்த காலத்தில் அவனுக்கு இருந்த டைட்டில்ஸில் ஒன் ஆஃப் த டைட்டில்ஸ் என்னன்னா த பெஸ்ட் டெலிகனெக்டிக். அதாவது டெலிகனிசிஸ் ஸ்கில்லை திறமையாக யூஸ் பண்ணுறதுல பேர் போனவன் ஹீரோ. அப்படியே மிட் ஏர்லேயே ஃபயர் ஆரோ ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு அட்டாக் லேண்ட் ஆன இடத்துலையே செகண்ட் அட்டாக்கும் லேண்ட் ஆகுது. இன்னும் 4 அட்டாக் தான். மான்ஸ்டரோட ஆசிட் ஆரோ ஸ்கில்ஸை டெலிகனிசிஸ் யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேன் மாதிரி டாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு இடத்துல நிற்கவே இல்லை ஹீரோ. அடுத்தது ஒரு ஃபயர் ஆரோ, அதுவும் அதே இடத்துல. இன்னும் 3 ஷாட் தான் இருக்குது. மான்ஸ்டர் இன்னும் விகரஸாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கயிறை பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் தொங்கி எல்லா ஆசிட் ஆரோ அட்டாக்லேருந்து டாஜ் பண்ணி இன்னொரு ஃபயர் ஆரோ, அதுவும் ஒரே இடத்துல. இன்னும் 2 ஷாட் தான் இருக்குது. அடுத்த ஃபயர் ஆரோ யூஸ் பண்ணும்போது அந்த மான்ஸ்டர் டாஜ் பண்ணிருச்சு. பரவாயில்லையே, அதோட சைஸ்க்கு குவிக்காக தான் டாஜ் பண்ணுது. ஆனால் இது என்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு டெலிகனிசிஸ் ஸ்கில்லை அந்த ஃபயர் ஆரோ மேலேயே யூஸ் பண்ணி போன ஃபயர் ஆரோவை திரும்பி வர வச்சு பட்ட இடத்துலையே அடிக்கிறான் ஹீரோ. இந்த அடியில் அந்த மான்ஸ்டரோட கோரே வெளியில் வந்துடுச்சு. அப்போது லாஸ்ட் ஒன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கோரை நோக்கி ஜம்ப் பண்ணுறான். அதே சமயம் அந்த மான்ஸ்டர் அதனோட உடம்ப ஒரு கை மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஹீரோவை ஒரே அமுக்க பின்னாடி இருந்து வருது. இதோட சாப்டர் 3 முடிவடைகிறது. வேறு லெவல் ஃபைட்டிங் சீக்வன்ஸ்லங்க. உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.